கவுன்சில் கூட்டத்தில் கொஞ்சம் தீர்மானங்கள் வச்சிருக்காங்க. இதுல கேட்கறதுக்கு நிறைய விஷயங்களை பத்தி கேட்கும் போது அதுக்கான சரியான விளக்கங்களை கொடுக்கல. கன்னியாகுமரி பேராட்சியில 18 வார்டுகளையும் சேர்த்து மொத்தம் 42 சிண்டெக்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த 42 சிண்டெக்ஸையும் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு அவங்க வந்து போட்டிருக்க எஸ்டிமேட் வந்து 6 லட்சம் ரூபாய் எஸ்டிமேட் போட்டிருக்காங்க. குறைந்த ஒப்பந்த புள்ளி வந்து எடுத்திருக்கிறது வந்து 4,89,177 ரூபாய் எடுத்திருக்காரு. எல்லா ஊர்லயும் அந்த பொதுமக்கள் பார்த்திருக்க பொதுமக்கள் ஒரு சிண்டெக்ஸ் பெயிண்ட் அடிச்சு பண்ற பராமரிப்பு பண்றதுக்கு இந்த அமௌண்ட் போட்டிருக்காங்க. இதை கேட்டா பேரூராட்சியில சரியான பதில் இல்லை. அடுத்து நம்ம கேட்டது சொல்றோம். பேரூராட்சி அலுவலகத்துக்கு முன்பக்கம் உள்ள ஸ்டீல் அலங்கார வளைவு, அதாவது இந்த ஸ்டீல் மற்றும் மாற்றுத்திறனாளிக்கான சாய்வுதளம் அமைத்து வர்ணம் பூசுதல், இதை அமைச்சு இந்த ஒரு பார்த்தா தெரியும். இதை அமைச்சு பண்றதுக்கு ஒரு 8,19,694 ரூபாய் எடுத்திருக்காங்க. குறைந்த அளவு பெண்களுக்கு இது கொடுத்துருக்காங்க. கன்னியாகுமரி காந்தி மண்டபம் பின்னால் உள்ள கடற்கரையில அப்படி காந்தி மண்டபம் பின்புறம் முதல் சன்செட் பாயிண்ட் வரை ஜேசிபி மூலம் முள்புதர்கள் அகற்றுவதற்கு 4,90 லட்சம் ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. டெண்டர் வச்சு கொடுத்துருக்காங்க. எவ்வளவு ஏரியா ஒரு 2 ஏக்கர் இது இருக்கும். இதெல்லாம் மீட்டிங்ல கேட்டா சரியான பதில் இல்ல. ஒரே கட்சி கவுன்சில் அதிகமா இருக்கிறதுனால அவங்க நடத்ததை எதிர்பார்த்து போறாங்க. அதுல 2 எண்ணம் ஆழ்துளை கிணறு அமைத்தல் எஸ்டிமேட் பஞ்சாயத்துல இருந்து கொடுத்த இன்ஜினியர் கொடுத்த எஸ்டிமேட் வந்து 10 லட்சம் ரூபாய். குறைஞ்ச அளவுல எடுத்தது 8,32,298 ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. 2 போர் அமைக்க நல்லா மக்கள் நடத்துறது 2 போர் அமைக்க 8,32,198 ரூபாய். இதெல்லாம் அந்த பஞ்சாயத்துல நடக்கூடிய முறைகேடுகள் தான். இது எந்த மாற்றமே இல்லை. ஒன்னா இதுக்கு மேல அந்த ரூம் அமைத்தல் அது இருந்தா பிரச்சனை இல்லை. அதுல கரெக்டா போட்டிருக்காங்க. நான் இதை கொடுக்குறேன் பாருங்க. நரிக்குளத்தில் 2 எண்ணம் ஆழ்துளை கிணறு அமைத்தல் 8,32,198 ரூபாய் 52 பைசா. இதுதான் இந்த கன்னியாகுமரியில இருக்குது. பல்வேறு இதுல வந்து நம்ம கேட்ட பிறகும் சரியான முறையான பதில் இல்லை. அதனால பஞ்சாயத்து கூட்டத்தில் வெளிநடப்பு வெளியே வந்து